சதராம சிறுமொழி பேசி சிரிப்பாலே நறுக்குன ஊசி பதிச்சாலே பரவசமான சுகமா சிறுநூலா துணியில் இருந்து தனியாக விலகி விழுந்து மனம் இங்கே அழகி போச்சு மெதுவா எரகால படகா நீந்தி காத்தில் நானும் மிதந்தேனே கடிவாள குதிரையாக எனதானே உயிர்த்தாயே மாறாதே வனமே மானே மடி மேலே விழுந்தேனானே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். இன்னைக்கு வீடியோவில் நான் இன்னைக்கு என்ன லஞ்ச் மெனு பண்ணேன், அதோட ரெசிபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்கனைசேஷன் அண்ட் ஒரு தெமு ஹால் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள். இன்னைக்கு லஞ்ச் மெனு வாழைப்பூ கூட்டு, வெண்டைக்காய் ஃப்ரை அண்ட் சாப்பாடு செஞ்சுருந்தேன். வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணி அதை எப்படி கசப்பே இல்லாமல் கூட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் ஏதாச்சும் ஒரு எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா கருப்பாயிடும், நெயில்ஸ் எல்லாம் கூட கருப்பாயிடும். சப்போஸ் நீங்கள் நெயில்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இல்லைன்னா மேலே எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை தனித்தனியாக பிச்சிட்டிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலை, கட் பண்ணுறது ஒரு பெரிய வேலைன்னா ரொம்ப கடுப்பாகவே இருக்கும். இதனால தான் பாதி பேர் இந்த வாழைப்பூவெல்லாம் வாங்கி செய்கிறதே கிடையாது. அண்ட் வாழைப்பூவை எப்பவுமே வடையா செஞ்சு சாப்பிடாம, இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்தியான ரெசிபீஸும் செஞ்சு சாப்பிடுங்க. நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல. ஸோ இந்த மாதிரி இந்த 2 பார்ட் தான் நம்ம எடுக்க போறோம். நீட்டா ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் மாரி ஒரு பல்ஜாயி ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அது 2த்தையும் தான் எடுக்க போறோம். நான் ஏன் இந்த மாரி கையில தேய்ச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 இது போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப நீங்க ஜஸ்ட் கையில இந்த மாரி ரப் பண்ணீங்கன்னா, அது நல்லா விரிஞ்சு வரும். அப்போ நீங்க எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இங்க வாழைப்பூ கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். எப்பயாச்சும் வரும்போது நான் வாங்கிப்பேன். இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இல்லாத மாரி தான் இருந்துச்சு. எனக்கு ஆல்ரெடி வாங்கும்போதே தெரியும். பட் இருந்தாலும் கிடைக்கும்போதே வாங்கிக்கலான்றதுக்காக வாங்கிக்கிட்டேன். யூசுவலா பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது கருப்பாகாம இருக்கணுன்றதுக்காக மோர்லயோ, இல்ல உப்பு தண்ணீலயோ போட்டு வைப்பாங்க. நான் ஆல்ரெடி கருப்பா தானே இருக்குதுன்றதுனால, கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள்ல போட்டு கொஞ்ச நேரம் சோக் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாரி நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரிக்காம இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்துச்சுன்னா, கட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் ஷேப்பும் பார்த்தீங்கன்னா, அன்ஈவனா வரும் உங்களுக்கு. ஸோ தட் அது ஈவனா குக் ஆகாது. இந்த மாதிரி தண்ணீல போட்டு வச்சுருங்க. மோஸ்ட்லி வாழைப்பூ கூட்டுனாலே எல்லாரும் துவரம் பருப்புல தான் செய்வாங்க. பட் நான் வந்து கடலைப்பருப்பு பாதி, பாசிப்பருப்பு பாதி இதில தான் செய்வேன் யூசுவலா கூட்டு. ஏன்னா, நம்ம சாம்பார் மோஸ்ட்லி துவரம் பருப்புல தானே செய்வோம். கூட்டுன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ல இருக்கணும்னு தான் கூட்டு செய்றோம். அதனால நான் எப்பவுமே கடலைப்பருப்பு பாதி, பாசிப்பருப்பு பாதி இப்படி போட்டு தான் செய்வேன். இந்த மாரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இந்த கல்யாண வீட்லலாம் கூட்டு வைப்பாங்கல்ல, அந்த டேஸ்ட்ல வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாரி ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கடலைப்பருப்பு அண்ட் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பருப்போட ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னும்போது, அத கம்மி பண்ணிக்கிட்டு, இன்னொரு பருப்ப வந்து நீங்க ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஊரெல்லாம் வைக்கல. அப்படியே தான் கழுவி எடுத்துக்கிறேன். இதிலயே வந்துட்டு 4, 5 பல்லு பூண்டு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமா தக்காளி போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு 6, 7 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம், உளுந்து, ஆ பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா சேர்த்துக்கோங்க. சூப்பரா இருக்கும். என்கிட்ட இல்லாததுனால பெரிய வெங்காயமே நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவ சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா, பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. அத நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நீங்க கடையிறதுனாலும் கடைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போறோம். தேங்காய் அண்ட் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அத வந்து நம்ம இந்த குக் ஆயிருக்க வாழைப்பூல சேர்க்க போறோம். பருப்பையும் சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு, நல்லா தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா தண்ணி ஊத்தி மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி இறக்கிடுங்க. இறக்கும்போது கொஞ்சமா கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கசப்பே தெரியாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வெண்டைக்காய் பொரியலுக்கு வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு, துணிய வச்சு நல்லா தொடச்சிடுங்க. தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி. அப்பதான் பிசுபிசுப்பு இல்லாம உங்களுக்கு வரும். அண்ட் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க.
இன்னைக்கு நான் வெங்காயம், தக்காளி போட்டு தான் பொரியல் பண்ண போறேன். உங்களுக்கு வேண்டான்னா, நீங்க வெங்காயம், தக்காளி போடாம வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு கூட செய்யலாம். அதுவுமே நல்லாருக்கும். கூட்டுன்றதுனால நான் இன்னைக்கு வெங்காயம், தக்காளி போட்டு பண்றேன். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலலாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா, நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பூண்டு இது 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும், பூண்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆயி குக் ஆயி வரணும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பூண்ட நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன். அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க வெண்டைக்காயும் இதில சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் கொஞ்சமா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்க மிளகாத்தூள் தனியா, தனியாத்தூள் தனியா கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி வந்து நெறைய சேர்க்க வேண்டாம். கொஞ்சமா மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது அடி பிடிக்குன்றதுக்காக மட்டும் தான். இல்லன்னா சூப்பராவே வெந்து வந்துரும் உங்களுக்கு. ஒரு 5 டூ 7 மினிட்ஸ் நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி வந்ததுக்கப்புறமா நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரா இருக்கும் இந்த வெண்டைக்காய் ஃப்ரை. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பிசுபிசுப்பெல்லாம் இருக்காது உங்களுக்கு. எந்த பொரியல் செஞ்சாலும் மூடி வச்சு குக் பண்ணீங்கன்னா, காய் உங்களுக்கு வெந்து வரும். பட் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் ரோஸ்ட் ஆயி வரும் உங்களுக்கு. கூட்டு, பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆயிட்டுருக்கு. அதுக்குள்ளயே நான் இந்த ஊறுகாவ டப்பால போட்டு வச்சிடலான்னு நெனச்சேன். ஒரு 1 வீக் முன்னாடி ஆவக்கா பிக்கிள் செஞ்சிருந்தேன். நான் இப்பலாம் பண்றதுனாலே ஆவக்கா ஸ்டைல்ல தான் பண்ணிக்கிறது. ஏன்னா, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நம்ம பாட்டி ஸ்டைல்லலாம் பண்ணணும்னா, நல்லா அது பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. அண்ட் 2, 3 வாட்டி எனக்கு கெட்டு போயிடுச்சு. அதனால நான் அந்த மாரி செய்றதில்ல. இது செய்றது ரொம்ப சிம்பிள். மிளகாய்த்தூள், உப்பு, நம்ம வறுத்து அரைச்ச கடுகு, வெந்தயம், அப்புறம் எண்ணெய். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 4, 5 நாள் சன்லைட்ல வச்சு எடுத்தோம்னா, சூப்பரா ரெடி ஆயிடும். இந்த மாரி வேணும்னா நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். இந்த அரிசி போட்டு வைக்கிறதுக்குலாம் இன்னும் நான் ஜார்ஸ் வாங்கலன்னு. ஸோ அத தான் இப்போ வந்து வாங்கிட்டேன். என்னன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இத நானும் ரொம்ப நேரமா எல்லா வாட்டியும் நான் இத ட்ரை பண்ணுவேன். யூசுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஏதோ ஒரு நூல் மட்டும் இருக்கிறத வந்து பிச்சு விட்டீங்கன்னா, ஈஸியா வந்துரும்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு வாட்டி வந்துடும் எனக்கு. ஒரு சில டைம் சுத்தமா வரவே வராது. நானும் ரொம்ப நேரம் பண்ணி பண்ணி பார்க்குறேன். கடைசியில ஃபுல்லா கட் பண்ணி தான் எடுத்தேன். இந்த கட் பண்ணி எடுக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, அந்த துண்டு துண்டு நூலெல்லாம் உள்ள போயிடும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா கட் பண்ணி எடுக்கணும். நாங்க லாஸ்ட் டைம் கேரளா, வயநாடு போயிருந்தோம். அப்போ வந்து இந்த சீரக சாலை அரிசி பார்த்தோம். சாப்பிட்டு பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கருந்து ஒரு 5 கேஜிஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் இப்போ இங்க இந்தியன் சூப்பர் மார்க்கெட் போகும்போது இந்த அரிசி இருந்ததுனால வாங்கிட்டு வந்தோம். நாங்க மோஸ்ட்லி இந்த கேரளா ஸ்டைல் தலശ്ശേരി பிரியாணி பண்ணுவோம். ஸோ அதனால இத வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணலான்றதுக்காக இந்த டைம் இதுதான் வாங்கிட்டு வந்தோம். நான் இத 10 கேஜி பாக்ஸ் சாரி 5 கேஜி பாக்ஸ் நெனச்சு தான் வாங்குனேன். பட் பார்த்தா 10 கேஜிஸ். இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல ஒரே ஒரு குட்டி கட்லரி ஆர்கனைசர் மட்டும் வாங்கினேன். பட் இந்த பெரிய கரண்டி எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப நாளா நானும் தேடிட்டே இருந்தேன். பட் ஐக்கியா போனா வாங்கலான்ற ஐடியால தான் இருந்தேன். பட் ஐக்கியா அதுக்கப்புறம் நாங்க போகவே இல்ல. ஏன்னா இங்கேருந்து ஒரு 1 1/2 ஹார்ஸ் ஆகும் எங்களுக்கு ஐக்கியா.
அதனால நாங்க பெருசா அங்க போயிட்டு போனா நெறைய வாங்குற மாரி இருந்தா பரவால்ல. 1, 2 ஐட்டம்ஸ் தானே வாங்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டே போயிட்டு வந்துட்டோம் நாங்க ஐக்கியா. அதனால இங்க எல்லா கடையிலயும் நானும் பார்த்துட்டே இருந்தேன். லாஸ்ட் டைம் ஒரு கடைக்கு போயிருந்தேன். கம்மியாவும் இருந்துச்சு. எனக்கு அது பிடிச்சும் இருந்துச்சு. அதனால வாங்கிட்டு வந்தேன். சரி வாங்கிட்டு வந்த கையோட ஆர்கனைஸ் பண்ணி வச்சலான்றதுக்காக, அதுல இருந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு வாட்டி தொடச்சு விட்டுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணேன். ஏன்னா, இப்ப தானே தொடச்சோம். அந்த ஸ்மெல் எல்லாம் இருக்கும். அண்ட் வெட்னஸும் கொஞ்சம் லைட்டா இருக்குன்றதுனால, அப்படி தொறந்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். இந்த 2 ஆர்கனைசர் செட் ஆஃப் 2 தான். ஸோ இதுவுமே பத்தல தான். பட் இருந்தாலும் இப்போதைக்கு பரவாயில்லன்றதுக்காக. ஏன்னா, மொத்தம் ரொம்ப கலஞ்சு போயிருந்துச்சு. எப்போ எடுத்தாலும் நம்ம தேடி தேடி எடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போதைக்கு இது இருக்கட்டும். ஃபியூச்சர்ல வந்து இந்த வுட்டன் ஸ்பேச்சுலாஸ்லாம் போடுறதுக்கு ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்கும்ல செராமிக்ல, அந்த ஆர்கனைசர் வாங்கி கவுண்டர் டாப்லயே ஆர்கனைஸ் பண்ணிக்கலான்ற மாரி பிளான் வச்சிருக்கேன். கோல்டன் கலர்ல ஸ்பூன்ஸ் அண்ட் ஃபார்க்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன். அது செப்பரேட்டா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபோர்க்ஸ் எல்லா சைஸ்லயும் இருக்க ஃபோர்க்ஸும் ஒரு இதுல, அண்ட் எல்லா சைஸ்லயும் இருக்க ஸ்பூன்ஸும் ஒரு செட்ல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சாப்ஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராஸ் இருக்கும் ஸ்டீல்ல. அதெல்லாம் ஒரு இதுல போட்டு வச்சுட்டேன். இதுல பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்காக கொஞ்சம் ஸ்பூன்ஸ் அண்ட் ஃபோர்க்ஸ் செட்டா வாங்கி வச்சிருந்தேன். ஸோ, அதெல்லாம் வந்து இதுல வச்சிடலான்றதுக்காக வச்சிருக்கேன். ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறது மட்டும் தனியா இருந்தா நம்ம தேடி தேடி எடுத்துட்டு இருக்க வேண்டிய வேலை இல்ல காலையில. ஸோ இது பாருங்க. இது வந்து பேகு, வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் செட்டா வந்தது. அதுல வந்து அவரோட பேரும் போட்டிருந்துச்சு. இந்த சின்ன ஆர்கனைசர் தான் நான் ஐக்கியால வாங்குனது. எனக்கு கரெக்ட்டான ரேட் தெரியல. பட் அரவுண்ட் 8 யூரோஸோ எவ்வளவோ. இந்த 2 செட்டே வந்து நான் 5 யூரோஸ் தான் வாங்குனேன். அதனால டீல் ஓகேவா இருந்ததுனால இங்கேயே வாங்கிக்கிட்டேன் நான். இந்த மாரி பெரிய பெரிய ஐட்டம்லாம் ஃபர்ஸ்ட்டு பின்னாடி வச்சிடலான்னு பின்னாடி வச்சு பார்த்தேன். அது செட் ஆகலன்றதுனால மறுபடியும் எடுத்துட்டு முன்னாடியே வச்சுக்கிட்டேன். இதில பார்த்தீங்கன்னா, இந்த பீலரு, அப்புறம் கிரேட்டரு, அ விஸ்கு, தேங்காய் நோண்டுறது இதெல்லாம் வந்துட்டு இதில போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பின்னாடி அந்த டப்பால பார்த்தீங்கன்னா, இந்த குக்கி கட்டர்ஸ் இருக்குல்ல டிஃப்ரெண்ட் ஷேப்ல அது. அப்புறம் இந்த லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளிப்ஸ் மாரி குடுத்துருந்தாங்க. அதெல்லாம் அதில போட்டு வச்சிருக்கேன். கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த இடுக்கின்னு சொல்லுவோம்ல, அது வந்து 2 சைஸ் இருக்கு. அத அங்க வச்சுட்டு, ஃபனல் ஒண்ணு இருக்கும் என்கிட்ட. அதையும் அங்க வச்சுட்டேன். ஸ்பூன் ரெஸ்ட் ஒண்ணு இருந்துச்சு. அதுவுமே அங்க வச்சுட்டேன். இப்போதைக்கு இடம் பத்தாம கொஞ்சம் கன்ஜஸ்டடா தான் வச்சிருக்கேன். பரவால்ல இப்போதைக்கு கொஞ்சமாச்சும் ஆர்கனைஸ்டா இருக்கட்டும். ஃபியூச்சர்ல வேணும்னா நம்ம வேற மாரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்னு நெனச்சேன். இதுல பார்த்தீங்கன்னா, அந்த இடியாப்ப குழா வரும்ல, அதுல நெறைய தட்டு வரும். 15 தட்டு கிட்ட வரும். ஸோ, அதுதான் அந்த குட்டி பிளாக் கலர் பாக்ஸ்ல இருக்கு. சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் அந்த குட்டி இதுல போட்டு வச்சுட்டேன். 2 குட்டி கத்தி இருக்கு. அதையுமே லாஸ்ட்டா வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணாத பீலர் ஒண்ணு புதுசா இருக்கு. அத பின்னாடி போட்டு விட்டுட்டேன். இது பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் தான். குட்டி குட்டி ஃபோர்க்ஸு. அ சைனா சூப்பர் மார்க்கெட் போயிருந்தப்போ வாங்குனேன் நான் சவுத் ஆஃப்ரிக்கால. அது இன்னும் வச்சுட்டுருக்கேன் நான். இதில பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரூட் பிக்ஸ்லாம் இருக்கு. நெறைய வாங்கி வச்சிருந்தேன். அப்பப்போ தொலைச்சிடுவாரு. பேலன்ஸ் இதுதான் இருக்கு. இப்பவுமே கொஞ்சம் ஆர்டர் போட்டிருக்கேன் தெமோல. நான் பின்னாடி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஸ்வீட் டேமரின் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் ரொம்ப சின்ன வயசுல ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தி எடுத்துட்டு வருவா. இந்த புளியப்பழம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும்னு. நாங்க சொன்னப்போ நம்பவே இல்ல. பட் அவ ஒரு டைம் எடுத்து தந்ததுக்கப்புறம் இயர்லி அவள எடுத்துட்டு வர சொல்லி நாங்க கேட்டுட்டே இருப்போம். இது கத்தார்ல எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் கிடைக்கும். நான் நெறைய வாங்கி சாப்பிட்டுருக்கேன். அண்ட் ஊருக்கு போம்போது எல்லாருக்கும் வாங்கிட்டு போவேன். இங்க வந்து அயர்லாந்துல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தேன். பார்த்ததுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவும் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாரு. வாழைப்பூ கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், கூடவே அப்பளம் கொஞ்சம். கூட்டு இருந்தாலே எனக்கு அப்பளம் வேணும்னு தோணும். அதனால அப்பளம் கொஞ்சம் பொரிச்சுக்கிட்டேன். சூப்பரா சாப்பிட்டாச்சு. ஈவினிங் போல இந்த தெர்மோவோட ரிசீவ் இருந்துச்சு. அத உங்ககிட்டயே காமிக்கலாம்னு நெனச்சேன். இது வந்து ஒரு கவுண்டர் டாப் ஆர்கனைசர் தான். நம்ம தான் அசெம்பிள் பண்ணிக்கணும். குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. தெர்மோ தானே எப்படி இருக்கும்னு யோசிச்சு யோசிச்சு தான் ஆர்டர் போட்டேன். நல்லா இல்லன்னா ரிட்டர்ன் போட்டுக்கலாம்னு நெனச்சேன். பட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு.
ஒரு குட்டி விஸ்க் ரொம்ப நாளா வாங்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த செட் ஆஃப் 6 ஸ்ட்ராஸு இது டம்ளருக்காக சிப் இருக்கும்ல அதுக்காக கொஞ்சம் லென்த்தியான ஸ்ட்ராஸ் அது. அது கூடவே பிரஷ் இருந்துச்சு. இந்த குக்கி கட்டர் பிளாஸ்டிக்ன்னு தெரியாம ஆர்டர் போட்டுட்டேன். ரிட்டர்ன் போடணும் அது. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நல்லா வெயிட்டா இருந்துச்சு. 2 ஸ்ட்ரா குடுத்துருந்தாங்க அதிலயே. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் ஸ்பூன் எப்போ ஆர்டர் போட்டாலும் இந்த கொரியன் லாங் ஸ்பூன் நான் ஆர்டர் போட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஷெல்ஃப் லைனர் வாங்கியிருந்தேன். இது வந்து மீட்டர் கணக்குல தான் இருக்கும். நம்ம தான் வேணுன்ற சைஸ்க்கு கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பட்டர் ஷீட் லஞ்ச் பாக்ஸ்லலாம் வச்சு அனுப்புறதுக்கு கியூட்டா இருக்குன்றதுனால இது வாங்கியிருந்தேன். இது 50 ஷீட்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த ஃப்ரூட் பிக்ஸ் இதோட குவாலிட்டி ஓகேவா தான் இருந்துச்சு. இருந்தாலும் எப்படியும் தொலைச்சிட்டு தானே வரப்போறாருன்றதுனால வச்சுக்கிட்டேன் நான் அப்படியே. அப்புறம் ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இது வந்து தெர்மல் போல நார்மல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் நெனச்சு தான் ஆர்டர் போட்டேன். பட் சூடா வச்சாலும் அப்படியே இருக்கும் போல. கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு லஞ்ச் பாக்ஸு. இந்த லஞ்ச் பாக்ஸ் இவ்ளோ பெருசா வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சீ யூ இன் அனதர் இன்ட்ரஸ்டிங் விளாக். பை.